பாஜக என்ன சார் புதுசா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்களை கூப்பிட்டு வந்து டர்பன் எல்லாம் கட்டிட்டு ராஜஸ்தான் முதலமைச்சர் வானதி சீனிவாசனுக்கு, மராட்டிய முதலமைச்சர், இதெல்லாம் என்னது புதுசா மக்கள் ஏத்துக்குவாங்க? மோடியே வந்தாருன்னா எதிர்ப்பு வந்துடும். நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சாரம், நிறைய வேஷம் போட்டு வந்துருக்குறாங்க. கடந்த காலத்தில் வரலை, இப்போ ஒரு முயற்சி. அமித்ஷா மோடி எல்லாம் பெரிய அளவில் களமிறங்க போறாங்க. அமித்ஷா இங்கேயே தங்க போறாரு, மோடி வரப்போறாரு, பெரிய மாறுதல் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில் 27 தொகுதிக்குள்ளார சுருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாஜகவுக்கு. ஒருவேளை பாஜகவுக்கு 70 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த டர்பன் கட்டுன்னு வந்தாங்கல்ல, இது மாதிரி 10 டர்பன் வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி சூப்பர், 27 சீட்டில் நீங்கள் எத்தனை பேர்னா வாங்க, 27 தான். ஒரு 50 சீட்டோ இல்லை 70 சீட்டோ அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருந்தால் அதிமுக இந்த தேர்தலில் தோற்றுக்கணும். இதில் விசில் போட்டியிலலாம் இல்லை. இன்னைக்கு இதில் விஜய் அவர்கள் வெறும் பிம்பம், கட்டமைப்பு, சட்டம் ஒண்டி தான். பயிற்சி கிடையாது, பிரச்சாரம் கிடையாது, உழைப்பு கிடையாது, வியூகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ பியூஷ் கோயல் சொல்றாரு, அதிமுக வாக்குகளையும் பாஜக வாக்குகளையும் விஜய் பிரிக்கிறாரு, திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணிங்கிற மாதிரி நகர்றாரு. பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய கனவு வச்சிருக்கு, நிறைய திட்டங்கள்னா ஏன்பா செய்யலன்னு கேட்பாங்க. அதுக்கு இது நல்லா இருக்குல்ல, பிஜேபியோட டிஎம்கே கூட்டணி இருக்குன்னு விஜய் சொல்றாருல, அதனால விஜய் திருப்பி கவுண்டருக்கு விஜய் மறைமுகமா இருக்காங்க. இதுல அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, தேர்தல் முடிட்டுங்கண்ணா, மனத்திறந்து பேசுறேங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது மனக்குமுறல் ஏதாவது வச்சிருக்கிறாரா? யாருக்குதான் மனக்குமுறல் இல்லை? எடப்பாடி பழனிசாமி 100% பிஜேபியோட ஹாப்பியா இருப்பாரா? இல்ல நயினார் நாகேந்திரன் அதிமுக 100% ஹாப்பியா இருப்பாரா? இதுல திருமாவளவன் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் செய்தவருக்கு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவனை திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நகர்றாங்க. விசிகாவோட ஓட்டை தாவேக்கா நிறைய எடுத்துச்சுன்னா விசிகாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். டிஎம்டிகே அவங்க வாங்கின 10 சீட்டுமே டிஎம்கே கட்சிக்காரங்க நாங்கள் அங்கே நின்று எம்எல்ஏவோட ஒரு கனவுல இருந்திருப்பாங்க, ஒரு ஆசையில் இருக்கு. அதெல்லாம் காங்கிரஸ் என்ன சார், ராகுல் காந்தி விஜய் மாதிரி ஒரு ஃபார்முலா. விஜயையும் ராகுல் காந்தியும் நான் ஒப்பிட்டா தப்பாக போயிடும். வயநாடுல பிரச்சனையானப்ப வயநாடுல போய் ராகுல் காந்தி அங்கே இருந்து ஜனங்களோட பார்த்து பேசி அழுது பாராளுமன்ற உறுப்பினராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து ஜனங்க கூட நின்று ராகுல் காந்தி. விஜய் அப்படின்னு தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக என்ன சார் புதுசா அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து முதலமைச்சர்களை கூப்பிட்டு வந்து டர்பன் எல்லாம் கட்டிட்டு ராஜஸ்தான் முதலமைச்சர் வானதி சீனிவாசனுக்கு, அப்புறம் மராட்டிய முதலமைச்சர், இதெல்லாம் என்னது புதுசா மக்கள் ஏத்துக்குவாங்களா மற்ற மாநில முதலமைச்சர்கள்? இல்லைங்க, மோடியே வந்தாருன்னா எதிர்ப்பு வந்துடும். அதுக்கு பதிலாக வேற யாருன்னா ப்ராக்சி அனுப்புறது. இன்னொன்றுங்க, அந்த கட்சிக்கு இன்றைக்கி முதலமைச்சராக இருக்காங்க, நாங்கள் ஆள்றோம் அப்படின்றத காட்டணும். நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சாரம், நிறைய வேஷம் போட்டு வந்துருக்குறாங்க. கடந்த காலத்தில் வரலை, இப்போ ஒரு முயற்சி பண்ணுறோம். அது அவங்களுக்கு அது ஒரு 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 பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கு தான். அது வாக்காக மாறுமா அப்படின்றது தான். அது ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பேசு பொருள் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ அவர் டர்பன் கட்டின்னு வரலன்னா இதை கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. அது 4 பேர் லோக்கலில் பேசுவாங்க. ஒரு டீ கடையில் ஒரு ஆட்டோ ஓடுறேன், என்னப்பா டர்பன் கட்டின்னு ஒருத்தர் அவர் தான் முதலமைச்சர் அந்த ஊரில். ஓ அப்படியா, அவங்க முதலமைச்சராக வராங்க. அப்போது உண்மையிலே பிஜேபி கொஞ்சம் ஏதோ டைட் பண்ணுது போல், ஏதோ வேலை பார்க்குது போல், இப்படி பேசுவாங்கல்ல. அதுக்கு வேண்டி தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றது. மற்றபடி அவங்க இங்கே தமிழில் பேசியோ இல்லை இங்கே இருக்கவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசியோ அதாவது பெரிய வாக்குகள் வர, அது ஒரு பேசு வரும், ஒரு பர்செப்ஷன், ஒரு செய்தியில் வர்றதுக்கு உண்டான வேலைகள், ஒரு யூகம் அது. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா மோடி எல்லாம் பெரிய அளவில் களமிறங்க போகிறாங்க, அமித்ஷா இங்கேயே தங்க போகிறாரு, மோடி வரப்போறாரு, பெரிய மாறுதல் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடைசியில் 27 தொகுதிக்குள்ளார சுருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாஜகவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க விவரிச்ச அளவுக்கு ஒன்றும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ஒருவேளை பாஜகவுக்கு 70 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த டர்பன் கட்டுன்னு வந்தாங்கல்ல, இது மாதிரி 10 டர்பன் வந்திருக்கும். பச்சை கலர் டர்பனு, அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தானி பாட்டெல்லாம் போட்டுக்கின்னு ஒரு மாதிரி ஹரியானா ஸ்டைலு, பீகார் ஸ்டைலு, யூபி ஸ்டைல், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல் வந்துருக்கணும். இப்போ 27 சீட்டுக்கு அவங்களே என்ன நினைப்பாங்க, என்னப்பா 27 சீட்டுக்கு போய்ட்டு முதலமைச்சரை போய் கூப்பிட்றேன், அவர் இங்கே வேலை இருக்குதுப்பா அப்படின்வாங்க. அதை மீறி தான் இதெல்லாம் கூப்பிட்டு வருது. இது 70 சீட்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சரி 70 சீட்னா ஒரு 40 அச்சா துணை முதல்வர் நம்பாள். அப்போது நமக்கு இப்போ நான் பிஜேபி சிஎம், எனக்கு தமிழ்நாட்டில் எதனா வேணும்னா பிஜேபி டெப்டி சிஎம் ஒருத்தர் இருக்கிறாரு, என் ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஹிந்தியில் பேசிக்குவேன்,
எனக்கு எதனா தேவை, ஜி அதானிஜிக்கு ஏதோ அங்கே ஒரு சின்ன காரியம் ஆகணுமா, இல்லை அம்பானிஜிக்கு ஏதோ ஒரு சின்ன காரியம் ஆகணுமா, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், இந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அது மாதிரி. பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சூப்பர், 27 சீட்டில் நீங்கள் எத்தனை பேர்னா வாங்க, 27 தான். சரி, 27ல் வின்னபிலிட்டி பார்த்தா அது எனக்கு பிடிச்சவங்க வின்னபிலிட்டி, பிடிக்காதவங்க அவங்க கஷ்டம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு 50 சீட்டோ இல்லை 70 சீட்டோ அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருந்தால் அதிமுக இந்த தேர்தலில் தோற்று போயிருக்கும். இன்றைக்கி அதிமுக ஒரு பேசு பொருளாக இருக்குது. இன்றைக்கி அதிமுக வந்து அந்த பர்செப்ஷனில் ஏறி வருது, மேலே வருது. என்ன கேட்டால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு சமதளத்தில் தான் 2 திராவிட கட்சியும் போட்டி போடுதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து விசில் வந்து போட்டியிலலாம் இல்லை இன்றைக்கி. ஏன்னா விஜய் அவர்களோட கிராஃப் இறங்குது. விஜய் கிராஃப் இறங்க இறங்க எடப்பாடி பழனிசாமியோட கிராஃப் ஏறுது. முதல்வர் ஸ்டாலினுக்குன்னு ஒரு கிராஃப், அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி அது ஒரு இடத்துல நிற்கிது. இது ஏறி வருது. இது எந்த அளவுக்கு இது ஏறி அதை தாண்டி மேலே போகுமா, இல்லை அவரோட அந்த கிராஃபோட நிற்குமா, இந்த சமதளத்தில் நிற்குமா நமக்கு தெரியாது. இல்லை இந்த சமதளத்துலேருந்து அது இறங்குமா நமக்கு தெரியாது. இல்லை முதல்வரோடது கூட இறங்கும், ஸ்டாலின் சார்து கூட இறங்கலாம், இல்லை ஏறலாம். பட் அந்த போட்டி நடக்குது. இதில் விஜய் அவர்களது வெறும் பிம்பம், கட்டமைப்பு, சத்தம் ஒண்டி தான், பயிற்சி கிடையாது, பிரச்சாரம் கிடையாது, உழைப்பு கிடையாது, வியூகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரை பற்றி எனக்கு அக்கறையோ ஒரு வருத்தமோ கிடையாது. ஏன்னா அவர் செல்வந்தர், திருப்பி கூட படம் நடிக்க போயிடுவார். இந்த தாவேக்கா வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட செலவு, நிறைய பேர் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. தேர்தல் முடிஞ்சவொடனே கடனாளியாக நிற்க போகிறாங்க அப்படின்றது தான் திராவிட கட்சிகளும் நிறைய பேரை கடன்காரன்னு ஆக்கியிருக்கு. இவர் பங்குக்கு இவரும் கொஞ்சம் பேரை கடனாளியாக ஆக்க போகிறார். அதுதான் நான் 4ஆம் தேதி பார்க்க அந்த பார்வை. இப்போ பியூஷ் கோயல் சொல்கிறாரு, அதிமுக வாக்குகளையும் பாஜக வாக்குகளையும் விஜய் பிரிக்கிறாரு, திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணிங்கிற மாதிரி நகர்றாரு. திடீர்னு ஏன் இந்த கருத்து? எதனா சொல்லணும் இல்லைங்களா, இல்லைன்னா என்னென்னு செய்தி போடுவீங்க? பாஜக தமிழ்நாட்டுக்கு நிறைய கனவு வச்சுருக்கு, நிறைய திட்டங்கள்னா ஏன்பா செய்யலைன்னு கேட்பாங்க. அதுக்கு இது நல்லா இருக்குல்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறார், பிஜேபியோட வந்து டிஎம்கே கூட்டணி இருக்குன்னு விஜயும் சொல்கிறாருல. அதனால் விஜய் வந்து திருப்பி கவுண்டருக்கு விஜய் வந்து மறைமுகமாக இருக்கார். இப்போது ஒருவேளை நாளைக்கு வந்து அதிமுக ஓட்டியே விஜய் அறுவடை செஞ்சுட்டாரா, பியூஷ் கோயல் சொன்னது சரி. இல்லை திமுக ஓட்டை விஜய் நிறைய எடுத்துட்டாரா அப்படின்னா பியூஷ் கோயல் சொன்னது தவறு. ஒரு அரசியல்வாதிகள் எப்பயுமே வந்து எதிரணியில் யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் 2 பேரும் சேர்த்து எதிரியாக காட்டுவாங்க. இப்போது பாஜகவுக்கு வந்து என்னென்னா தாவேக்காவும் திமுகவும் ஒன்று தான். பாஜகவோட பார்வை அப்படி தான் இருக்கும். ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சு. மக்கள் வந்து ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியும். ஒரு மக்களுக்கு ஒரு வாக்காளர் வந்து நான் இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று போட முடியாது. அப்போது எனக்கு நீ ஏன் போடணும் போது எல்லாரும் கெட்டவங்க அப்படின்றதான் எல்லா கட்சியும் பண்ணும். பாஜக என்ன பண்ணனா, திமுக கெட்டது, தமிழக வாழ்வுரிமை கட்சி கெட்டது, நாம் தமிழர் கட்சி கெட்டது, இவங்க எல்லாரும் கெட்டவங்க, அதிமுகவும் பாஜக தான் நல்லது அப்படின்றது பாஜக சொல்லும். அதுதான் அந்த பொருள். திமுக என்ன சொல்லும், அதிமுக வந்து பாஜகவோட கைப்பாங்க, அதிமுக கெட்டது, பாஜக கெட்டது, பாட்டாளி மக்கள் கட்சி கெட்டது, அவங்க கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் கெட்டது, விசிக, மதிமுக, காங்கிரஸ், திமுக இதுதான் நல்லது அப்படின்னு அவங்க பிரச்சாரம். அது பிரச்சாரம். மேற்கு வங்கம் அளவுக்கு பாஜக இங்கே செயல்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா சார்? அப்படி இருக்கா? செயல்படலை, உண்மைதான். ஏன்னா மம்தா பானர்ஜி வந்துட்டு அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர், நேஷ்னல் லீடர். வெஸ்ட் பெங்காலினுடைய சிம்ம சொப்பனமாக, அதாவது யாரும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு அரசியலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது இன்றைக்கி எல்லா நேஷனல் மீடியாவிலும் அது ஃப்ளாஷ் ஆகுது. அவங்க சொல்கிறாங்க பிஜேபியும் டிஎம்கேவும் ஏதோ டைப்பில் இருக்கிறாங்க, எனக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க. அண்ட் அவங்க சும்மா ஏதோ வந்து அடிச்சு விட்டு போகிற அரசியல்வாதி கிடையாது. when she makes a statement she makes sense. என்ன ஒன்று, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு. ஏன் அப்படி அதை சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகாரிகளை மாற்ற மாட்டேன்றீங்க, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. அங்கே ஜாலியாக நடக்குது எலெக்ஷன். நீங்கள் போகிறீங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் என் ஊரில் என்ன பிரச்சாரம் பண்ண விட மாட்டேறீங்க, அதிகாரியை மாற்றுறீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன். இதில் அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, தேர்தல் முடியட்டுங்கண்ணா, மனம் திறந்து பேசுகிறேங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது மனக்குமுறல் ஏதாவது வச்சுருக்கிறாரா? கண்டிப்பாக இருக்க தானேங்க செய்யும் மனக்குமுறல். யாருக்கு தான் மனக்குமுறல் இல்லை? எடப்பாடி பழனிசாமி 100% பிஜேபியோட ஹாப்பியாக இருப்பாரா? இல்லை நயினார் நாகேந்திரன் அதிமுகவோட 100% ஹாப்பியாக இருப்பாரா? இல்லை அண்ணன் திருமாவளவன் விசிக தலைவர் திமுகவோட ஹாப்பியாக இருப்பாரா? இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் தான் வந்து காங்கிரஸோட ஹாப்பியாக இருப்பாரா?
எல்லாருக்கும் மனக்குமுறல் இருக்குது. அதை தாண்டி மனக்குமுறலெல்லாம் தள்ளிட்டு தேர்தலில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களோட பேச்சு சபையேறும். இப்போ அண்ணாமலை வந்து அவர் ஒரு 4 தொகுதி போய் வேலை செய்கிறாரு. 4 தொகுதி வேலை செஞ்சுட்டு 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க பாஜகவில். அந்த 4 எம்எல்ஏ அண்ணாமலை எங்கள் தொகுதிக்கு வந்து உழைச்சார், நயினார் எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, ஆனால் எங்கள் தொகுதியில் உழைச்சி வெற்றி பெற்றதுக்கு அண்ணாமலை காரணம்னா அண்ணாமலையோட கிராஃப் ஏறும். அப்போ 4ஆம் தேதி அண்ணாமலை பேசலாம். இப்போ அண்ணாமலை பிரச்சாரமும் பண்ணாமல் உண்மையாக உழைக்காமல் ஒரு மாதிரி ஒதுங்குறாரு, பிஜேபி நிறைய இடம் தூக்குது அப்படின்னா நயினார் என்ன சொல்லுவார்? யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணல, நயினார்லாம் வேலை பண்ணல. நயினார் என்ன அண்ணாமலை என்ன சொல்லுவார்? நயினார் தான் எல்லாம் பார்த்தாரு, நீங்கள் நயினார் தான் நம்பினீங்க, இதுதான் நடக்கும். அப்போ அந்த போட்டி போகாமல் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்கிறது இது நடக்கும். அதாவது இது எல்லா கட்சியிலையும் இருக்குது, காங்கிரஸ்லேயும் இருக்குது, விசிகாலையும் இப்போ வந்திருக்கு. பார்க்கணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த நம்பர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு அடுத்த கட்ட இந்த மட்ஸ்லிங்கிங் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், குறை சொல்கிறது, மாட்டி விடுறது, போட்டு கொடுக்குறது, இந்த வேலைலாம் இருக்கும். இன்னொரு பக்கம் அது திமுகலே அதே தான் சார், திரும்ப போட்டியிடுறேங்கிறாரு, அப்புறம் போட்டியிடல. திமுகலே அதிருப்தி நிறைய இருக்குங்க. இப்போது ராணிப்பேட்டையில் வந்து அமைச்சர் காந்திக்கு சீட்டு கொடுக்குறாங்க இல்லை, அப்போ அவரோட மகனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் காந்தி அவர்கள் அமைச்சர் இல்லைன்னு அர்த்தம். அமைச்சர் இல்லை வந்து கிட்டத்தட்ட எடுக்கிற வேலையை தான் எடுக்காமல் சீட்டு கொடுக்காம, அதுவும் வெளியில் தெரியாமல் மகனுக்கு சீட்டு கொடுக்குறது. கட்சியில் அவர் ஒரு அரசியல்வாதி இல்லை, மகனே பெத்த புலன்னு கூட பார்க்க மாட்டேன், தோக்கச்சு விட்ருவேன், நீ வாங்கினா நீ. அதாவது அந்த உதயசூரியன் என்னது ராணிப்பேட்டையில் பையனாக இருக்கலாம், அது எனக்கு அப்புறம் அது 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 வந்து இஸ் புட்டஸ் பாலிட்டிஷியன்ன்றது ராணிப்பேட்டை காந்தி ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. அதனால் வேறு வழி இல்லாமல் திருப்பி தோக்கச்சு விட்ருவாராம், இவரே தோக்கச்சு விட்ருவாராம் அப்படின்ற மாதிரிலாம் பேசு பொருள். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி நீங்களே நின்றுக்கங்க, எதுக்கு ஒரு எம்எல்ஏ இழைக்கணும், அதனால் அவருக்கே இது பண்ண. இப்போ இது புகைச்சல் தானே, சிட்டிங் எம்எல்ஏ நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல திமுகவில். உதாரணத்துக்கு எக்மோரில் பரந்தாமன் எந்த கெட்ட பேருமே கிடையாது, பரந்தாமனுக்கு சீட்டு இல்லை, தாயகம் கவிக்கு சீட்டு இல்லை, அப்புறம் எழிலரசனுக்கு காஞ்சிபுரத்தில் சீட்டு இல்லை, எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு இல்லை. ஏன் சீட்டு இல்லை, எதுக்கு சீட்டு இல்லை? கேபி சங்கர் அவங்க குடும்பத்தில் சீட்டு இல்லை, ஏன் சீட்டு இல்லை? இதெல்லாம் அவங்களோட குமுறல்கள், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். வேறு அதிமுகவிலும் பிரச்சனை இல்லை, பட் அதிமுகவில் எதிர்கட்சின்றதுனால இந்த வாட்டி பிரச்சனை கம்மி. இதில் திருமாவளவன் காங்கிரஸில் வேட்புமனு தாக்கல் செய்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு, அது என்ன கணக்கு? அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அப்புறம் புதுச்சேரியில் கூட நாங்கள் உடன்பாடு ஆயிருச்சு, அந்த 2 தொகுதிகளில் நீங்கள் எங்கள் வேட்பாளருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. எப்படியான ஒரு நிலை இருக்குது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவனை வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நகர்றாங்க. திருமாவளவன் வந்துங்க அரசியல் கூர்மை அதிகம். அவர் வந்து ஏதோ ஒரு வெறும் சாதிய கட்சி தலைவராலாம் அப்படி கடந்து போக முடியாது. ஏதோ நெருடல், பெரிய பிரச்சனைகள், சிக்கலெல்லாம் அவர் சந்திச்சிருக்கிறார். அதனுடைய நீட்சியாக, அதனுடைய எதிரொலியாக தான் அவர் என்ன சொன்னார்னா, சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதனால் நான் இருக்கணுன்றார். அப்போ எனக்கு தோணுறது என்னென்னா, விசிகாவோட ஓட்டை வந்து தாவேக்கா நிறைய எடுத்துச்சுன்னா விசிகாவுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். அது சரி செய்யறதுக்கு ஒன்று நானே களமாடுறேன் அப்படின்றது ஒரு பார்வை. 2வது பார்வை, திமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் விசிகாவில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதை நான் ஒரு கட்சி தலைவராக என்னால் அதை அனுமதிக்க முடியாது. என் கட்சியில் யார் நிற்பாங்க நான் பார்த்து சீட்டு கொடுப்பேன். நீங்கள் நான் அறிவாலத்தில் சொல்லுங்கள், இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு. இது 2வது விஷயம். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நேற்று 1/2% வச்சுட்டு வந்துக்கிறவங்களுக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இப்போது அதே ராஜ்யசபாவை இன்றைக்கி பிரச்சனையாக இருக்க ஆளூர் ஷானவாஸ் கூட கொடுத்துருக்கலாம்ல. ஆளூர் ஷானவாஸுக்கு வந்து இல்லைங்க சீட்டு இந்த வாட்டி நாகப்பட்டினம் வேணான்றாரு, ஒருத்தர் போட்டோம், விசிகாவுக்கு வேணும் இவங்க கொடுத்துருக்கலாம்ல, இல்லை இவங்க கேட்டிருக்கலாம்ல, அந்த கன்சிடரேஷனே கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே புதுசாக வருது, குறிப்பாக டிஎம்டிகே போய் சேர்ந்ததுக்கப்புறம் வருது. அப்போ நிறைய சீட்டுகள் கேட்டு பெற முடியும். ஏன்னா விசிகா கேட்குற சீட்டை கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்க மாட்டாங்க. பெல்ட்டே வேறு வேறு. அவங்க பார்த்திங்கன்னா விவசாய பெல்ட்டு, சிபிஐ நாகப்பட்டினம், திருவாரூர், கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் மதுரை, கோயம்புத்தூர் சிட்டி, அது மாதிரி ஒரு சில அந்த தொழிலாளி திருப்பூர், தொழிலாளி பிரச்சனைகள் பெரம்பூர், தொழிலாளிகள் அதிகமாக இருக்கிற இடம், அங்கே போயிட்டு விசிகா வந்து கேட்காது. விசிகா கேட்குறது வந்து எப்படின்னா, பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பட்டியலின சமுதாய மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக இல்லை அரசியல் ரீதியாக ஒரு வலிமையை சேர்க்கணுன்ற மாதிரி இடம். குறிப்பாக சொன்னால் வட தமிழ்நாடு. அப்போது சிபிஎம் அங்கே சீட் கேட்காது, சிபிஐக்கு அங்கே பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. மதிமுகவும் அந்த விசிகா சீட்டுன்னும் போது வைகோ அவர்களும் திரும்ப அவங்களே பேசிக்குவாங்க, ஆனால் அதை கேட்காதீங்கண்ணே, அது என்னோட சிட்டிங் சீட்டுன்னு. அப்போது விசிகாவுக்கு ஒரே பிரச்சனை வந்து அங்கே டிஎம்டிகே வந்தோடனே
அதே சீட்டு அவங்களும் கேட்குறாங்க. அவங்களும் வட தமிழ்நாட்டில் தான் சீட்டு கேட்குறாங்க, இவங்களும் வட தமிழ்நாட்டில் தான் சீட்டு கேட்குறாங்க. அப்போ வட தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்த தெலுங்கு பேசக்கூடிய அதிகமாக இருக்கிறவங்களோ இல்லை பட்டியலின மக்கள் இருக்கிற இடத்துல அதிகமாக சீட்டு கேட்கும்போது இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 18 சீட்டை கொடுக்கும்போது திமுக காரங்க அங்கே அப்செட் ஆகும். அப்போ அதையும் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா கூட்டணியில் அதிகமாக சேர்த்தாச்சு ஆளை. இந்த சிக்கல் திமுக தலைவருக்கு திரும்ப என்ன நினைப்பாரு, அது உங்கள் சிக்கல், என்ன எதுக்கு அது பாதிக்கணும்? அதுதான் பிரச்சனை. இது கூட்டணி பிரச்சனை. மற்ற நம்ம பேசின பிரச்சனைகள்லாம் சேர்ந்து ஒரு காட்டு மன்னர்களை நிற்கிறன்றாரு, அப்புறம் நிற்கலன்றாரு, ஒரு யூ டர்ன் எடுக்கிறாரு. அது அந்த 8 சீட்டுமே இந்த வாட்டி கொஞ்சம் சிக்கலில் போகும். ஏன்னா அது சரியாக ஃபியூஸ் ஆகலை. கூட்டணி என்பது இந்த வாட்டி அங்கே பிரச்சனை. இப்போ இவங்க பிரச்சனையை சொல்லிட்டாங்க, திரும்ப ஓப்பனாக அது தெரியும், அது உணர்றாரு. இது இப்படி ஒரு பிரச்சனையே இல்லாமல் உணராமல் ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது டிஎம்டிகே. ஏன்னா அவங்க வாங்கின 10 சீட்டுமே டிஎம்கே கட்சிக்காரங்க நாங்கள் அங்கே நின்று எம்எல்ஏவோட ஒரு கனவுல இருந்திருப்பாங்க, ஒரு ஆசையில் இருந்து. அதில் அப்போ சொந்த திமுககாரன் உதயசூரியில் நின்று கேட்குற பலம் சேர்க்குற பலத்தை விட 1/2% வச்சுக்கிற முரசு வந்து வாங்கி கொடுத்துரும் இல்லையா? அப்படின்றது டிஎம்கேலுமே அந்த பிரச்சனை. இதே பிரச்சனை அதிமுகவுக்கு கந்தர்வக்கோட்டையில் இருக்குது. புதுக்கோட்டையில் பிஜேபிக்கு கொடுத்துட்டாங்க. கந்தர்வக்கோட்டை க்ளோஸ் கால். சிபிஎம் இல்லை சிபிஐ அவங்க நிற்பாங்க, லெஃப்ட் நிற்கிற தொகுதி. ஏன் இதை கொடுத்தீங்க? அங்கே பிரச்சனை. அது ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. காங்கிரஸ் என்ன சார், ராகுல் காந்தி விஜய் மாதிரி ஒரு ஃபார்முலா. விஜய் மாதிரிலாம் இல்லை, கிட்டத்தட்ட விஜயோ ராகுல் காந்தியோ நான் ஒப்பிட்டா தப்பாக போயிடும். ராகுல் காந்தி மீது இருக்கிற விமர்சனம் என்னன்னா, மோடி அவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு வியூகத்தை அமைக்கலை, மோடி அவர்களை தோற்கடிப்பதற்கு இல்லை பிஜேபி தோற்கடிப்பதற்கு ஏற்ற வலுவான அரசியல் செய்யலை அப்படின்றதான் அவர் மேலே இருக்க விமர்சனம். அவர் அரசியல்வாதியே இல்லை, அவர் உழைக்கலை, அவர் கெட்டவர், அவர் கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தில் ஓடி போயிட்டார். வயநாடில் பிரச்சனையானப்ப வயநாடில் போய் ராகுல் காந்தி அங்கே இருந்து ஜனங்களோட பார்த்து பேசி அழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து ஜனங்க கூட நின்றவர் ராகுல் காந்தி. விஜய் அப்படி கிடையாது. ராகுல் காந்திக்கு பிரச்சனை என்னன்னா, கட்சியை வந்து சரியாக கட்டுக்கோப்பாக வழிநடத்துறது கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் அவர்களுக்குமே பழைய அளவுக்கு ஈக்குவேஷன் இல்லை. ஆனால் அது தேர்தலில் பாதிப்பு வந்துடக்கூடாது. பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று கூட வந்து எங்களுக்கு தோசை கொடுத்தான்னு சொன்னாங்க, எங்களுக்கு அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் டிவிகேவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அதை வந்து கடந்து போக முடியாது. இளைஞர்கள்லாம் எதுக்கு இதை யாருன்னா கேட்டாங்களா? அத்தை சொல்கிறது தான் தாவேக்காரங்க இருக்கிறாங்கல்ல, நீங்கள் என்ன தாவேக்காக்கு வாயா? யாரோட கூட்டணியில் இருக்கீங்க? யார் உழைச்சா உங்களுக்கு ஓட்டு வரும்? அவர் விஜய் வந்து தீய சக்தின்னு பேசுகிறாரு. நீங்கள் ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு, இல்லை காங்கிரஸில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது. தேர்தலில் கூட்டணியும் போட்டுட்டு பத்திரிகையாரங்க கேட்ட கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் விஜய் பற்றி திருப்பி பேசுகிறீங்களே, இப்போ ஸ்டாலின் சாருக்கு கோவம் வருமோ வராதா? திமுக காரங்க பார்த்துக்கோங்க. இதில் சென்னை வரைக்கும் வராரு, கேரளா போய் பிரச்சாரம் பண்ணுறாரு ராகுல் காந்தி. தவறான எடுத்துக்காட்டு. தவறான புதுச்சேரி போய் பிரச்சாரம். நான் என்ன சொல்றேன்னா, தலைவர்களுக்குள்ள கருத்து மோதல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். ஓனர் மக்கள், நீங்கள் வந்து ஸ்டாலின் சாரோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, உங்கள் பிரச்சனை. ஆனால் காங்கிரஸ் கை சின்னத்தில் 27 பேர் நிற்கிறான். அந்த 27 பேரை நம்ம விஜய்க்கு என்ன சொல்லணுமோ அதே தான் ராகுல் காந்திக்கும் பொருந்தும். 27 வேட்பாளரில் எத்தனை பேர் அதிகமாக ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு ராகுல் காந்தி முகத்தை காட்டணும், உழைப்பு தரணும், பிரச்சாரம் பண்ணணும், ஓட்டு கேட்கணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் வரல. அப்படி என்ன பிணைப்பு இருக்கு? அவர் பிரச்சாரம் பண்ணாமல் ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி. பீகாருக்கும் இதே தானே பண்ணாங்க, ஆர்ஜேடிக்கு இதே வேலையை தான் பண்ணி ஆர்ஜேடியை தோக்கடிச்சது பிஜேபி அல்ல, ஆர்ஜேடியை தோக்கடிச்சது காங்கிரஸ். போன தேர்தலில் இந்த தேர்தலாச்சும் பேடி வாங்கினாங்க ஆர்ஜேடியும் காங்கிரஸும். போன தேர்தலில் 1% 1% ஆட்சி போச்சு. ஏன்னா தேஜஸ்வியை வந்து முதலமைச்சராக அறிவிக்க மாட்டேன், எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், எக்ஸ்ட்ரா வேணும், அதிகமாக சீட்டை வாங்கி தோத்துது. கட்சியில் அங்கே ஆட்சியில் வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இன்றைக்கி ஒன் சைடடாக போயிடுச்சு. அப்போ ஒரு மாநில கட்சி அழிக்கிறது அப்படின்னா காங்கிரஸுக்கு அப்படியே ரசகுல்லா சாப்பிட்ட மாதிரி. அந்த வேலையை இப்போ கிட்டத்தட்ட திமுகவே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் 2G பிரச்சனை வந்தப்போ ஏதோ இவங்களுக்கு எதுவுமே அதில் பங்கே இல்லாத மாதிரி எல்லாமே ஆராஜா தான் பண்ண மாதிரி தான் போச்சு, நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அது பேசு பொருளாகி ஆட்சியே போச்சு. அந்த வேலையை நிறைய காங்கிரஸ் பண்ணுவாங்க. இப்போது அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சோடங்கர் சொன்னார் தாவேக்க 30%. அப்போ கூட்டணி வைக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு அங்கே கார்த்தி சிதம்பரம், சாரி மன்னிக்கணும், ப. சிதம்பரம் தேவைப்பட்டார். ப. சிதம்பரம் கண்டு இல்லைன்னா கூட்டணி முறிஞ்சிருக்கும். அவர் போய் கார் எடுத்துகிட்டு போய் பேசி கீசி முடிச்சோன்னே தான் திருப்பி அலையன்ஸ் உள்ளே வரும்.
இதுல சசிகலா ராமதாஸ் கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க. தினகரனை வீழ்த்துறது, அன்புமணியை வீழ்த்துறதா 2 பேர்த்துடைய நோக்கம் தானா? அப்படிதான் அவங்கள புரிஞ்சுக்கணுமா? இது ஒரு புதுவிதமாக இருக்குது. அதாவது அதிமுக அணியை இல்லை அதிமுகவே இல்லை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறவங்க லிஸ்ட்டு வந்து பாதி குறைஞ்சிச்சு. ஆனால் மீதி இன்னும் இருக்குது. இந்த தேர்தல் அது வேலை செய்யுதா இல்லையான்றது பார்க்கணும். பொதுவாக வந்து ஆட்சி சரியில்லை, ஆட்சியை எதிர்க்கிறோன்னு தான் நிற்பாங்க. ஒருத்தர் என்னன்னா மகனை எதிர்த்து நிற்கிறாரு, இன்னொருத்தங்க என்னென்னா வளர்த்து விட்ட ஒரு அரசியல்வாதி எதிர்த்து நிற்கிறாங்க. மக்கள் அதை எப்படி எடுத்துக்குவாங்க? அது வந்து மக்கள் நலன் அதில் இருக்கா, இல்லை அவங்க சுயநலத்துக்கு வேட்பாளர் போடுறாங்களா, இல்லை மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க, இல்லை மக்கள் அவங்க நிறுத்தின வேட்பாளர்களையும் இல்லை அவங்களையும் ஆளுமையாக பார்க்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.